உங்கள் மீதான அப்புறம் குற்றச்சாட்டு, எதிர்க்கட்சியில் குற்றச்சாட்டு. எங்க மேல குற்றச்சாட்டே கிடையாது சார். பழி, அப்போ அபாண்டமாக பழி, அபாண்டமான பழி. விஜய் சொன்னதும் அவதூறு தான், அவதூறான வார்த்தைகள். அவர் வந்து அபாண்டமாக சொல்லிட்டாரு. காளியாத்தா, மாயத்தா, ஜெல்லியாத்தா, திமுக தீய சக்தி சொன்னதெல்லாம் மொத்தம் பொய், எல்லாமே பொய் தான். எல்லாரையும் இன்னொரு விதமான எதிர்ப்பு வந்து அண்ணாமலை ரூபத்தில் வந்தால் எப்படி சமாளிக்கும்? ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடாது, அதிகாரம் என்பது பரவலாக இருக்க வேண்டும். உதயநிதி யாரு? மகன், கனிமொழி, சகோதரி, துர்கா ஸ்டாலின், மனைவி, இன்பநிதி, பேரன். இதுக்கு பேர் என்ன? குடும்பம். இல்லை, இவங்களாம் கட்சியில் இருந்தா அதுக்கு பேர் என்னங்கிற சார்? நாங்க எல்லாமே ஒரே குடும்பம் சார். திமுக தொண்டர்லேருந்து மேல தலைவர்ல ஒரே குடும்பம். நீங்க அப்படி பாக்குறீங்க? பாலிடிக்ஸ் என்பது ஒரு ஃபேமிலிக்கு மட்டுமல்ல, தொடர்ந்து நாம மட்டும் இருப்போம். 2031 விஜய் விஜய் முதல்வர், எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலை வர்ற பொழுது திமுக நிலை எப்படி இருக்கும் சார்? அதுக்கு தானே வந்து அடி போடுறாங்க. இப்ப எங்களை ஒழிச்சு கட்டினா அடி போறான்னு நீங்க நினைக்கிறீங்க. எங்களுக்கு சொல்லாம சொல்ல வரீங்க. ஒரு பேச்சும் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தூண்டி விட்டதே திமுக தான். வாக்களித்தவர்களை நீங்கள் என்ன மாற்றம் பண்ண போறீங்க? அந்த மாற்றத்தை நீங்க கொடுக்கும்போது எங்களை விட சிறப்பாக நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களை மக்கள் இன்னும் வரவேற்க போறாங்க. இல்லைன்னா அவர் எங்க தலைவர் மேலே அவர் நல்லவர்னு சொல்ல போறாங்க. எஸ் ஆர் நோ? தனிமரமான திமுகவுடைய அடுத்த கட்ட நிலை தோப்புன்னு நீங்க சொல்லிட்டீங்க. எங்க பாணியில் சொன்ன நாங்க சிங்கம். எங்க அண்ணா அறிவாலயம் சிங்க கூட்டம், திராவிட முன்னேற்ற கழகம் சிங்க கூட்டம். எங்களுக்கு அந்த எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆண் சிங்கமா பெண் சிங்கம்? நாங்கள் வந்து ஆண் சிங்கம். எங்களை விட்டு தாண்டி விட்டால் அல்லு சில்லு என்ற அளவுக்கு அவர்களின் நிலைமைகள் கொண்டு செல்லப்படுகிறது. அதற்காக நான் வேதனைப்படுறேன். புதிய அரசியலை நான் கட்டமைக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சரி, புதிய அரசியல் கட்டமைக்க. புதிய அரசியல் என்ன? புதிய அரசியல் என்ன? கொடி, செடி, முள்ளு, வேலி, இதானே புதிய அரசியல். அது உங்களுடைய பார்வையில நோ சேர் இஸ் பெர்மனன்ட் ஃபார் எனிபடி. அதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம். புதியவர்கள் வரணும், வந்துகிட்டே இருக்கும். ஒரு காலத்துல வந்து துண்டை கையில் வச்சு துண்டை கட்டி வித்தியாசம் நான் இல்லை, எங்க தாத்தாலாம் பார்த்தா அதெல்லாம் நாங்கள் வேட்பாடு. அந்த மாதிரி இந்த நிலைமை மாறி இன்னைக்கு இந்த மாதிரி சாதாரண அடித்தட்டு மக்களோட நீங்க நல்லா இருக்கும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவை சார்ந்த மதுராந்தகம் கோவிந்த சீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அண்ணாமலையுடைய அறிவிப்பு காணொலி வாயிலாக அவர் எல்லா விதமான சந்தேகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து புதிய கட்சி தொடங்குவதற்கான அந்த உறுதிப்பாட்டை எடுத்துள்ளார். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கட்சி என்பது குடும்பத்திற்காக மட்டும் இருக்கக்கூடாது, அடுத்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து போட்டியிட சூழல் ஏற்படும் என்று. ஏன் வந்து புதிய இயக்கம், என்ன காரணம், ஏன் வந்து பாஜக வந்து வெளியேற வேண்டிய சூழல்? உங்களுக்கு இன்னொரு விதமான எதிர்ப்பு வந்து அண்ணாமலை ரூபத்தில் வந்தால் எப்படி சமாளிப்பீங்க? அண்ணாமலை அவர்கள் கட்சி தொடங்க உள்ளார், விரைவில் தொடங்க உள்ளார். அதற்கு முன்பாகவே குடும்ப ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. எங்களை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டார் இல்லைங்களா? என்ன சொல்றாருன்னா, ஒரு முதல் வைக்கிறத கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே குடும்பத்தில் இருக்கக்கூடாது, அதிகாரம் என்பது பரவலாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் ஒரு முறை தான் எம்எல்ஏ சீட், அவருடைய கருத்துக்கெல்லாம் பார்த்துன்னு வரோம். ரைட், எல்லாம் ஓகே. காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடி, காய்க்காத மரத்துக்கு கல்லடி கிடையாது. யார் வந்தாலும் திமுக தொட்ட தான், எங்கள் தலைவர் குடும்பத்தை தொட்ட தான் அவங்களால நிற்க முடியும். அதாவது எப்படின்னா, யார் எந்த ஒரு அரசியல் கட்சி வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடாமல் தமிழ்நாட்டில் யாராலும் கட்சி நடத்த முடியும். அவர் என்ன சொல்கிறாரு, மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறார். மாற்றம்னா என்ன சார்? மாற்றம்னா வந்து 67 ஒரு மாற்றம் வந்தது. ஆமாம், 77 ஒரு மாற்றம் வந்தது. சரி, என்ன மாற்றம் வந்ததுன்னா அது என்னென்ன மாற்றம் வந்தது? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பல்வேறு விதமான வளர்ச்சிகள், குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து பாலும் தேனா ஓடுது, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்தாங்க, நாங்கள் வந்ததுக்கப்புறம் தொழிற்சாலைகள் வந்தது, வேலைவாய்ப்பு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 2 திராவிட கட்சி வந்ததுக்கப்புறம் தான் உயர்கல்வி வந்தது, கல்விகளில் வந்து அடுத்த நிலைக்கு மாணவர்கள் போனாங்க, வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் காரணமே வந்து 2 திராவிட கட்சி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த மாற்றம்னா என்ன மாற்றம்? இப்போ நம்ம இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியாவில் எடுத்துங்க, எந்த ஸ்டேட்டில் எது நல்லா இருக்குது, தமிழ்நாட்டில் எது கம்மியாக இருக்குது? இப்போ கேட்குற தலைவர்கள் நான் கேட்குறேன். அண்ணாமலை ஆகட்டும், மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆகட்டும், மாற்றம் பண்ண போகிறேன்னு சொன்னார் இல்லைங்களா, அவரோட சொல்லட்டும். இவங்கெல்லாம் போய்ட்டு ஒரு 14 இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டையும் போய் பார்க்க சொல்லுங்கள். பார்த்துட்டு வந்து இங்கே மாற்றம்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிறோம்.
சார் நீங்கள் தான் சொன்னீங்க சார், ஜிடிபியில் வந்து நாங்கள் தான் சார் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் ஜிடிபியில் மட்டும் இல்லை, ஜிடிபியில் நாங்கள் தான் வந்து எங்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு தான் வந்து முத்திரை பதித்து இருக்கிறது. அதற்கு சான்று வந்து மத்திய அரசு கொடுக்குது. என்ன உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை நோக்கி வராங்க. திராவிட மாடல் அரசு வந்து ஒரு புதிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அப்போ நீங்கள் தான் வந்து தினந்தோறும் விளம்பரப்படுத்திட்டு இருந்தீங்க. இல்லை சார் திராவிட அது எல்லாமே சொன்னாங்க. இது வந்து விளம்பர மாடல் அரசு அப்படின்னு வந்து உங்களுக்கு மீதான குற்றச்சாட்டு முன்பு இருந்து இன்னமும் இருக்குது. இல்லை திராவிட மாடல் என்பது எங்கள் முதல்வர் எதை சொன்னார்னா, நாங்கள் அன்றாடம் செய்யும் நிகழ்ச்சிகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக ஒவ்வொரு கொள்கையும் திராவிட மாடல் அதை முன்னிறுத்தி அவர் சொன்னார். ஆனால் இந்த முன்னேற்றம் என்பது பிசுபிசுத்து போன ஒரு கருத்து தான் நாங்கள் சொல்லுவோம். இந்தியா லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ கேட்குறீங்க கல்வியில் நாங்கள் வந்துருக்கிறோம், எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். பேஸ் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இது 2 தான் வந்து ஆண்டிருக்காங்க 50 வருஷம். இந்த 50 வருஷத்தில் இவங்க தான் இந்த சோறுகளை கட்டி எழுப்பியிருக்காங்க. இந்த சோறுடைய கட்டுமானங்கள் எல்லாமே மக்களுக்கு நல்ல திட்டப்பணிகள் தான். எம்ஜிஆரும் கொடுத்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்தாரு, எம்ஜிஆர் கொடுத்தாரு, ஜெயலலிதா கொடுத்தாரு. எல்லாரை விட மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அளவிற்கு எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர், எங்கள் நெஞ்சில் நிறைந்த முதல்வர் அண்ணன் MK ஸ்டாலினும் கொடுத்தார். அமைச்சர்கள் அதிகார எல்லை மீறுற பொழுது பார்த்தீங்கன்னா அது கண்டும் காணாமல் இருந்தது வந்து யார்? இப்போ சொல்கிறாரு விஜய், அமைச்சர்கள் தவறு செய்தால் கடுமையான தண்டனை வந்து எடுக்கப்படும். சரி, அமைச்சர்கள் வந்து அவர்கள் கீழே உள்ள எம்எல்ஏக்கள் யாரும் வந்து தவறு செய்யாத அளவுக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும். தவறு செய்ய நினைத்தாலே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், வேறு விதமான விளைவுகளை வந்து சந்திக்க நேரிட வந்து எச்சரிக்கை விடுக்கிறாரு. இப்போ எங்கள் அமைச்சர்கள் என்ன தப்பு பண்ணிட்டாங்களா? உங்கள் அமைச்சர்கள் யாரும் தப்பு செய்யாமலே இத்தனை அமைச்சர்கள் தோல்வி அடைஞ்சாங்க. இல்லை சார், மக்கள் எதுவும் அமைச்சர்கள் தவறு செய்து சார், உதாரணத்துக்கு மதுரையில் ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் சார், என்ன முறைகேடு. மதுரையில் பார்த்தீங்கன்னா அதாவது மாநகராட்சி நடந்த விஷயம் அது எல்லா விதமான பகுதிகளுக்கும் வந்து எதிரொலித்தது அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. மக்கள் இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, நான் நம்ப மாட்டேன் சார். ஆதாரபூர்வமாக வந்ததுனால தான் மக்கள் வந்து வேறு விதமான முடிவு எடுத்தாங்க. இல்லை, அது மதுரையில் மேயருக்காக அங்கே மக்கள் வாக்களிக்கல, காங்கிரஸ்காரங்க ஓட்டு போல நாங்கள் தூத்துனாங்க அப்படின்னு சொல்லுவோம். சார், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேயர் செய்கிற தவறுகள் வந்து யாரை பாதிக்கும்? அங்கே இருக்கிற பொறுப்பு அமைச்சர்களை பாதிக்கும் இல்லைங்களா? பொறுப்பு அமைச்சர் யார்? மூர்த்தி தோற்று போனார்ல. பிடிஆர் வந்து என்ன தவறு பண்ணார்? ஒரு தவறு பண்ணல. ஏன் தோத்தாரு? உங்களுக்கு பிடிஆர் தோத்தது காரணம் என்ன உங்களுக்கு? சார், எல்லாமே வந்து நாங்கள் தோத்ததுக்கு காரணமே வந்து லஞ்சமோ லாவண்யமோ எங்கள் ஆட்சியில் எதுவும் இல்லை. அப்போ என்ன உங்கள் மீதான குற்றச்சாட்டு, எதிர்கட்சியில் குற்றச்சாட்டு? எங்க மேல குற்றச்சாட்டே கிடையாது சார், பழி. அபாண்டமான பழி. விஜய் சொன்னது அவதூறு தான், அவதூறான வார்த்தைகள். அவர் வந்து அபாண்டமா சொல்லிட்டாரு. காளியாத்தா, மாயத்தா, செல்லியாத்தா, திமுக தீய சக்தின்னு சொன்னதெல்லாம் மொத்தம் பொய், எல்லாமே பொய் தான், எல்லாம் ரீல்ஸ். இப்போ வந்து அதனால தான் வந்து மக்கள் வந்து இந்த பொய்யை நம்பி இப்போ வந்து அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆமாம், யதார்த்தமான உண்மை நான் சொன்னால் இதான் சொல்லுவேன். 543 வாக்குறுதியை வந்து 2021 கொடுத்தீங்களே. ஆமாம், அது எதிர்கட்சிகளை உங்களுக்கு மீது என்ன சொன்ன குற்றச்சாட்டு என்ன? பொய் வாக்குறுதி சொன்னாங்களா இல்லையா? ஐயா, 543 வாக்குறுதிகளை நாங்கள் தந்தாலும் உண்மையாக எங்கள் முதல்வர் செய்த வாக்குறுதிகள் இன்றும் மக்கள் மனதில் நிற்கின்றன. சரி, இன்று நாங்கள் இல்லைனா கூட உள்ளே போய் கேட்டால் மக்கள் வந்து அவங்களே மேல்னு, நீங்கள் ஆட்சிக்கு வந்து 25 நாள் தான் ஆயிருக்கு, இன்னும் நாங்கள் 6 மாதம் டைம் கொடுத்துருக்கோம். அதாவது சார், ரிசல்ட் வந்து 1 மாதத்துக்கு மேலே தாண்டிடுச்சு. என்ன, அந்த பதவியேற்ற நாள் வந்து 1 மாதத்தை நெருங்குது. அவர் வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அதிரடி நடவடிக்கை. டாஸ்மாக் 717 கடைகள், மாணவிகளுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா விதமான 717 கடை, எந்தெந்த கடை நீங்கள் லிஸ்ட்டு காமிங்க எடுத்தது? தமிழ்நாடு முழுவதும் மூடி இருக்காங்க. இல்லை, மூடி எந்தெந்த இடம் சார்? பள்ளி, கல்லூரி, வழிபாட்டு தலங்கள் வெள்ளை அறிக்கை கொடுங்க, அந்த லிஸ்ட்டு காமிங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆகையினால் அரசு துறையை சார்ந்த அதிகாரிகளை வெளியிட்டோம், நாங்கள் அதை ஒத்துக்கிறோம். அதே போல் நாங்கள் வந்து இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் வாயால் சொல்லிங்கிறதுலாம் சரியான கருத்தை நாங்கள் ஏற்றுக்கல சார். இன்றைக்கும் சொல்கிறோம், எங்கள் தலைவர் செஞ்சுருக்கார், நாங்கள் தைரியமாக நிமிர்ந்து நிற்கிறோம். எங்களுக்கு எந்த வித மனஸ்தாபம் இல்லை, மக்கள் திருப்பி ஏற்றுக்கொண்டோம். 6 மாத காலம் வெயிட் பண்ணிக்கிறோம். 6 மாதம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அடுக்கடுக்கான புகார்களை வந்து அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிச்சிட்டிங்க சார். மக்களுடைய பிரச்சனைகளை பேசி தானே சார் ஆக முடியும். 6 மாதம் நாங்கள் எதுக்கு சொன்னோம்? ஆர்ப்பாட்டமோ மறியலோ எதுவுமே இருக்கக்கூடாது, இதெல்லாம் வேணாம், 6 மாதம் வெயிட் பண்ணி எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. இப்போ பெரம்பூரில் ஏதோ ஒரு இதில் ட்ரெயினில் வந்து ஒரு பாடி வந்திருக்கு ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி. இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன ஏது நடக்குதுன்னு இப்போ தெரியல. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து என்ன பண்ண முடியும்? ஆகையினால் வெற்றி பெற்றார், ஆட்சி அமைத்தார், நாங்கள் அதோடு நிற்கிறோம். அவர் என்ன செய்கிறார் நாங்கள் பார்த்துன்னு இருக்கோம். இளைஞர் சக்திகள் வருகின்ற பொழுது
அவர்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து கொடுப்பது என்பது முந்தைய ஆட்சியாளர்களுடைய கடமை இல்லைங்களா? அதை தான் வந்து மக்கள் இந்த நேரத்தை எதிர்பார்க்குறாங்க. இளைஞர்கள் வந்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. இளைஞர்கள் எதை எதிர்பார்க்குறாங்க அதுன்னு நாங்கள் கேட்குறோம். உங்களுக்கு வாக்களித்தவர்களே நீங்கள் என்ன மாற்றம் பண்ண போறீங்க? அந்த மாற்றத்தை நீங்கள் கொடுக்கும்போது எங்களை விட சிறப்பாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களை மக்கள் இன்னும் வரவேற்க போகிறாங்க. இல்லைன்னா அவர் எங்கள் தலைவர் மேலே அவர் நல்லவர்னு சொல்ல போகிறாங்க. எஸ் ஆர் நோ? ஒரு பெரிய தோப்பா என்ன நாம தான் வந்து மற்ற மரங்களுக்கெல்லாம் நம்ம தான் ராஜாவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி காட்டில் வந்து சிங்கம் ராஜாவாக இருக்குதோ அதே போன்று இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தனி மரமாக தோப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளியேறி ஒவ்வொரு மரமும் வந்து அந்தாண்ட காம்பவுண்டுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. இப்போ சார் நீங்கள் தனி மரமாக ஆயிட்டீங்க. தனி மரமாக நிற்கிற அந்த சூழலில் என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் வந்து ஏன்னா தோப்பாக இருந்தால் தான் மற்ற மரங்களுடைய நிலைகள் இருக்குல்ல அது தங்களை காமந்து பண்ணி கொண்டு உங்கள் மீது விழுகின்ற அந்த பாதிப்புகளை எதிர்கொண்டு உங்களை வந்து காப்பாற்றி கொண்டு இருந்த ஒரு நிலை இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தோப்புகள் எல்லாம் ஒவ்வொன்றாக வெளியேறி விட்டது. தனி மரமான திமுகவுடைய அடுத்த கட்ட நிலை தோப்புன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. எங்கள் பாணியில் சொன்னால் நாங்கள் சிங்கம். எங்கள் அண்ணா அறிவாலயம் சிங்க கூட்டம், திராவிட முன்னேற்ற கழகம் சிங்க கூட்டம். எங்களுக்கு அந்த எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆண் சிங்கமா பெண் சிங்கம்? நாங்கள் வந்து ஆண் சிங்கம். இந்தியாவினுடைய தென்னகத்து ஆண் சிங்கம் எங்கள் தளபதியார். வடநாட்டில் பெண் சிங்கம் மம்தா பானர்ஜி. தெரியுங்களா? இந்தியாவை கலகிட்டாங்க. ஒரு வேட்டி கட்டிய தமிழன் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த ஒரு நபர் யார் என்றால் எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் M.K. ஸ்டாலின். நெஞ்சம் நிறைந்த எங்கள் முதல்வர். ஆகையில் நாங்கள் என்றைக்குமே சிங்கம்தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் கிட்ட இதெல்லாம் போயிட்டாங்கன்ற வருத்தலாம் எங்களுக்கு இல்லை. வேடந்தாங்கல்ல எல்லா நாட்டு பறவைகளும் வரும், சீசனுக்கு வரும், அந்த ஏரியில் தங்கும் இருக்கும், வேலை முடிஞ்சுன்னா பறந்துடும். அந்த மரமும் அந்த ஏரியும் அங்கேயே தான் இருக்கும். இதனால் இதெல்லாம் சீசனுக்கு வரத்தெல்லாம் வந்து எங்களுக்கு கவலை இல்லை. எங்களாண்ட இது வந்து போகிற வரைக்கும் அந்த பறவைகளுக்கு நல்ல மரியாதை உண்டு. எங்களை விட்டு தாண்டி விட்டால் அல்லு சில்லு என்ற அளவுக்கு அவர்களின் நிலைமைகள் கொண்டு செல்லப்படுகிறது. அதற்காக நான் வேதனைப்படுகிறேன். இந்த அல்லு சில்லுங்கிற பேச்சை வந்து நீங்கள் பேசாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. இது போல் பேசி தான் ராசா ஏற்கனவே வந்து வம்பளை மாட்டிக்கிட்டாரு. இப்போ நீங்களும் அதே போல் பேச ஆரம்பிச்சிங்கன்னா என்ன உங்கள் மீது வேணால் அந்த கோபம் வந்து அதிகரிக்கும். இப்போ நிரந்தரமான தலைவர்னு நீங்கள் சொல்கிறீங்க என்ன உங்கள் தலைவரை. இப்போ அண்ணாமலை நீ சொல்லியிருக்காரு நான் புதிய கட்சி ஆரம்பிப்பேன், அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நிரந்தர தலைவர், அதே போல் வந்து நிரந்தர MLA, நிரந்தர MP, நிரந்தர பொதுச் செயலர் எல்லாத்தையும் உடைப்பான் அப்படிங்கிறார். யார் சொல்லுவதுக்கு ஈஸி சார், நிர்வாகத்தை நடத்தி பார்க்கும்போது தான் தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கழகம் என்றால் நடத்துவது ரொம்ப கடினம். நீங்களே ஒரு தலைவராக இருந்தீங்களோட அதனுடைய ஒரு நிர்வாகத்தை நடத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். அவர் ஆரம்பிக்க போகிறார், எல்லாத்தையும் அவர் சொல்கிறார், அவர் செயல்முறையில் கொண்டு வரட்டும், அப்பொழுது அவருக்கு அந்த கஷ்டங்கள் தெரியும், அதை அப்போது உணர்த்துவார். புதிய அரசியலை வந்து நான் கட்டமைக்க இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. யாரு? புதிய அரசியலை நான் கட்டமைக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, புதிய அரசியல் கட்டமைக்க. புதிய அரசியல் என்ன? புதிய அரசியல் என்ன? கொடி செடி முள்ளு வேலி தானே புதிய அரசியல். அது உங்களுடைய பார்வையில் அப்போ இப்போ விஜய் எடுத்த அதே ஃபார்முலா போல அவர் இன்னொரு பல மடங்கு அதிகமாக எடுத்தா சார் என்ன சார்? எல்லாருமே முதல்வர் விஜய் எடுத்த ஃபார்முலா அவர் எடுப்பார், அவர் எடுத்த ஃபார்முலா. அப்போ என்னதான் சார் தமிழ்நாட்டில் நடக்குது? மொத்தத்தில் ஏகாதசி சாம்பாரா தமிழ்நாடு? சார் 2031 விஜய் விஜய் முதல்வர், எதிர்கட்சி தலைவர் அண்ணாமலை வர்ற பொழுது திமுக நிலை எப்படி இருக்கும் சார்? அதுக்கு தானே வந்து அடி போடுறாங்க. இப்போ எங்களை ஒழிச்சு கட்டணும்னு அடி போடுறாங்க. நீங்கள் நினைக்க எங்களை சொல்லாமல் சொல்ல வரீங்க. ஒரு பேச்சும் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தூண்டி விட்டதே திமுக தான். குழந்தையையும் வந்து கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுது, அந்த பேச்சும் இருக்குது. தொட்டிலையும் கிள்ளி விட்டு குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறது எங்கள் வேலை இல்லை சார். எங்கள் தலைவருக்கு அதெல்லாம் வந்து எங்களெலாம் செட்டே ஆகாது. நல்லா சொல்லணும்னா, இந்த தமிழ்நாடு அரசு இப்போ எப்படி இருக்குதுன்னா, ஏகாதசிக்கு ஒரு சாம்பார் வைப்பாங்க தெரியுங்களா, 32 காய்கறி போட்டு, அந்த மாதிரி ஒரு கதம்ப சாம்பார் மாதிரி இது போகுது. இப்போ ஆள்ற முதல்வருக்கு அவரை சுற்றி இருக்கிற மொத்தம் வந்து R.N. ரவி கொடுத்த பாதுகாப்பு அப்போயே அவர் கொடுத்துட்டாரு. என்ன அவரோட அவங்களும் இருக்காங்க, இதில் காங்கிரஸும் இருக்குது, திருமாவளம் எல்லாமே இருக்காங்க. இப்போ இது நாள் வரல பிஜேபியில் அவர் இருந்தார். யார்? அண்ணாமலை. அவர்கள் வந்து புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு சொல்கிறீங்க. அவருடைய கோட்பாடு, அவருடைய நிலைப்பாடுகள் தமிழகத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செய்ய போகிறாருன்றீங்க. எப்படி என்ன வந்தாலும் கடைசியில் மக்கள்கிட்ட என்ன சொல்ல போகிறீங்க? திமுக தீய சக்தின்னு சொல்லுவீங்க. அதாவது இவ்வளோ பெரிய தோல்விக்கு பிறகும் நம்ம வந்து நாங்கள் தோக்கல சார். இல்லை நம்மளை வந்து மாற்றிக்கணும். இல்லை, நாங்கள் தோக்கல, என்ன சொல்றது, அடிக்கப்பட்டோம். அரசியல் இலக்கணம் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தன்னுடைய இலக்கணத்தையே மாற்றிக்கணுங்கிறாரு. நாங்கள் என்ன சார் மாற்றலை? இப்போ
திமுக குடும்ப அரசியல் எப்படி சொல்றாங்க? அதுவே தப்பு சார். முதல்ல திமுக கட்சி வந்து இது குடும்ப கட்சி. இப்போ சபரீசன் யாரு? மாப்பிள்ள, உதயநிதி யாரு? மகன், கனிமொழி, சகோதரி, துர்கா ஸ்டாலின், மனைவி, இன்பநிதி, பேரன். இதுக்கு பேர் என்ன? குடும்பம். இல்ல இவங்களாம் கட்சியில் இருந்தா அதுக்கு பேர் என்னங்கிற சார்? நாங்க எல்லாமே ஒரே குடும்பம் சார். திமுக தொண்டர்ல இருந்து மேல தலைவர்ல ஒரே குடும்பம் போது நீங்க அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு கஷ்டமா இருக்குது அது? இல்ல அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாதாரணமா எடுத்துக்கலாம். இப்போ ஊடகத்துல உள்ளவங்க வந்து அதை அறம் சார்ந்து பேசலாம், ஏன்னா ஆனா வந்து அடிப்படை மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? அடித்தட்டு மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க? ஒன்று சொல்கிறோம். ஜவஹர்லால் நேரு, அம்மையார் இந்திரா காந்தி, அவங்கெல்லாம் அவங்க குடும்பம் அப்படியே அதான் எவ்வளோ பெரிய பாரம்பரியமான குடும்பம். நாட்டுக்கு இந்த நாட்டுக்காகவே வந்து வாழ்ந்து இந்த நாட்டுக்காகவே வந்து எல்லா விதமான கஷ்டத்தையும் தாங்கி கொண்டு உயரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த நேரு 10 வருஷம் வந்து கடுங்காவல் தண்டனை அனுபவித்தார். எப்படி? ஆமா, 10 வருஷம் இந்த நாட்டுக்காக கொடுமையான சிறை. அந்த மாதிரி சிறையில் வந்து வேற எந்த தலைவரும் இது வரைக்கும் வாழ்ந்தது அடைப்பட்டதே கிடையாது. ஏன்னா அது போல் சிறையெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த தலைவர்லாம் பார்த்துட்டு இப்படி வந்து ஒரு உயரிய குடும்பத்தில் பிறந்தவர், செல்வந்தராக பிறந்தவர் எப்படி இதில் வந்து மக்களுக்காக இப்படி வந்து இருந்தார்? அவ்வளோ பெரிய பாரம்பரியமான குடும்பம் தானே இந்த நாட்டுக்காகவே தொடர்ந்து உயிரை கொடுத்த குடும்பம் சார். சொல்ல வரேன், உயிரை கொடுத்த குடும்பம். அந்த குடும்பத்தையே இந்த இந்திய மக்கள் மறந்துட்டாங்க. அதெல்லாம் மறக்கல. இல்லை இது கேளுங்க சார், மறந்துருந்தா கடைசி வரைக்கும் காங்கிரஸ் போடணும் ஓட்டை சார். வெற்றி தோல்விங்கிறது வேற, நல்லா தெரிஞ்சு. வெற்றி தோல்விங்கிறது அங்க வந்து நிக்குது. இப்போ அது வேற, இது வேற. அதே குடும்பத்திலிருந்து வர சோனியா. பல மாநிலங்களில் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு சார். இருக்கு சார். ஆனா இன்னைக்கு மக்களவை எதிர்க்கை தலைவர் யாருக்கு? நாங்க குறை சொல்ல சார், இருக்குது. வெற்றி பெற இயலவில்லை. ஏன்? அடுத்த தேர்தல் வெற்றி பெறுவாங்க. இல்லை 3 இதுவாக பார்க்குறோம் சார். நாங்கள் ராஜீவ் காந்தியோட கூட இருந்துட்டு, ராகுல் காந்தியோட இருந்துக்கிட்டு எங்கள் தலைவர் 3 வாட்டி நம்ம பார்க்குறோம். 3 வருஷம் 15 வருஷமாக நம்ம பார்க்குறோம். அவரை நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் வச்சுக்கின்னு. எதற்கு நாங்கள் சொல்கிறோன்னா, அவரை வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களா இந்தியா கூட்டணி? உங்களை வந்து அவர் வந்து இந்தியா கூட்டணியில் வச்சு இந்தியா கூட்டணி ஃபார்ம் பண்ணது நாங்கள். எங்கள் தலைவர்லாம் இந்தியா கூட்டணி கிடையாது சார். அப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம், நாங்கள் அதான் சொல்கிறோம். நிதிஷ்குமார் இல்லைன்னா அந்த இந்தியா கூட்டணி கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எங்கள் தலைவர்லாம் இந்தியா கூட்டணி. பீகாரில் தான் வந்து கூட்டமே வந்து ஆரம்பிக்கப்பட்டது. நாங்கள் எங்கள் தலைவரால் தான் இந்தியா கூட்டணி. நிதிஷ்குமார் மூலயமாக தான் வந்து அந்த இந்தியா கூட்டணி வந்து விரிவடையப்பட்டது இல்லைங்களா? அவர் வந்து அதிர்ஷ்டவசமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பயன்படுத்தி கொள்ளவில்லை. அவர் வந்து வேறு விதமான முடிவை எடுத்து பிஜேபி போனார். இப்போ அவருடைய நிலைமை வந்து ரொம்ப அந்த அரசியல் கேள்விக்குறியாக மாறி இருக்கு. இந்தியா கூட்டணி வந்து உருவாக்குனதில் முக்கியமான பங்கு வந்து ராகுல் காந்தி, அதே போல் வந்து நிதிஷ்குமார், தேஜஸ்வி யாதவ், இவங்களாம் வந்து முக்கியமான ரோல். ஸ்டாலினால் இருந்தார். இல்லை, இந்தியா கூட்டணி உருவாக்கி முதல் ஸ்டாலின் இருந்தார் சார். அது மாட்டுக்கிறது. அதில் உருவாக்குனது யாரு? அதுதான் பார்க்கணும். உருவாக்கின பிறகு முதல் இந்தியாவுடைய பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி அறிவிச்சது யாரு? ராகுல் காந்தியா சார். அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. அதில் வந்து அவரும் மறுக்கலை. என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசியல் நிலைப்பாடு, நாளைக்கு உள்ள அரசியல் எதிர்பார்ப்பு, அரசியல் நிலைப்பாடுக்கு அதை மாற்ற வேண்டிய சூழல்ல வந்து எல்லாமே இருக்காங்கல்ல. அதனால அந்த மாதிரி வந்த நேரு குடும்பத்திற்கு இந்த இந்திய மக்கள் இப்படி இருக்கும்போது, ஒரு சின்ன தமிழ்நாடு என்பது ஒரு நாடு. கலைஞர் என்பவர் இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு மதில் சுவர் மாதிரி. ஒரு படத்தை மாற்றினா ஒரு ஆணி அடிக்கணும். எதை நீ தொட்டாலும் கலைஞர் இல்லாமல் அது இருக்காது. எந்த ஒருடைய அடித்தட்டு மக்களுக்கு, சாதாரண அடித்தட்டு மக்களை தட்டி எழுப்பி நிற்க இந்த நிலைமைக்கு நிற்கிறேன்னா அது கலைஞர் தான் சார். அதுக்கு வந்து வேறு யாருமே சொல்லவே மாட்டேறாங்க. அதுக்கு காரணம் திமுக தான். திமுகவில் தான் எம்ஜிஆர் வந்தார், எம்ஜிஆர் கிட்ட தான் ஜெயலலிதா வந்தாங்க, அப்புறம் எல்லாம் வராங்க. ஆனால் அண்ணா நீங்கள் சொல்கிற மாதிரி காமராஜர்னு சொன்னீங்க. காமராஜர் காலத்து இந்த அரசியல்வாதிக்கும் திமுகவுக்கும் இடையே எவ்வளோ நெருக்கம் தெரியுங்களா? ஒரு காலத்தில் வந்து துண்டை கையில் வச்சு துண்டை கட்டி இப்படி தான் சார் நான் இல்லை எங்கள் தாத்தாலாம் பார்த்தா அதெல்லாம் நாங்கள் வேட்பாடு. அந்த மாதிரி இந்த நிலைமை மாறி இன்னைக்கு இந்த மாதிரி சாதாரண அடித்தட்டு மக்களோடு இங்கே நல்லா இருக்கான். ஆலயத்துக்கு உள்ளே போக முடியாமல் இருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் கௌரவிக்கிற விதமாக பரமேஸ்வரன் என்ற பட்டியலினத்தை சேர்ந்தவரை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக ஆக்கி அவரை வந்து உள்ளே அழைத்து கொண்டு போய் குடமிளக்கு செய்து என்ன பெருமைப்படுத்தியவர் யாருன்னா காமராஜர் சார். இல்லை சொன்னீங்கல்ல, வந்து துண்டை வந்து இடுப்பில் கட்டியிருந்தோம் அப்படின்னு. அந்த நிலையெல்லாம் வந்து அவர் அப்பயே உடைச்சிட்டாரு. யார்? காமராஜர் சார். அப்போ உடைச்சி யாரும் தெரியாது சார். அந்த நிலையில அப்பயே உடைச்சி இருக்கலாம். யார் வந்து படிக்க முடியாமல் இருந்தாங்களோ அவர்களெல்லாம் படிக்க வைத்து இன்னைக்கு வந்து பல பொறுப்புகள் இருக்கிறவங்கள எல்லாத்துக்கும் காரணம் யார்? காமராஜர். இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் பொன்முடி தலைமையிலான அதிகாலை கட்டி அந்த பாலம் வந்து அடித்து கொண்டு செல்கின்றது இல்லைங்களா? நீங்கள் அதையும் பேசணும்ல.
இதெல்லாம் நாங்கள் பேச ஆரம்பிச்சு பொன்முடி கட்டின பாலம் அடிச்சு போச்சுன்னா குஜராத்தில் கட்டின பாலம் கூட அடிச்சு போச்சு நான் சொல்லுவேன். அதையும் சொல்லுங்க. அது வந்து இல்ல, யாரு இல்ல. டேங்க் கட்டினா டேங்க் இடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி சில நேரங்களில் சில தவறுகள் நடப்பது இயற்கை. ஒன்று அது இயற்கையின் கோளாறாக இருக்கலாம், கட்டுமான பணியின் கோளாறாக இருக்கலாம். அதுக்கு உண்டான விசாரணை நடக்கட்டும், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். அது பொன்முடியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதுக்கு கவலை கிடையாது. காமராஜர் செய்தார், அதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகமாகவே எங்கள் தலைவர் கலைஞர் செய்து விட்டார். இன்னும் செய்து கொண்டிருக்கிறார் எங்கள் தளபதியார். நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து அப்படியே நிறுத்திடல எதையுமே. அதுக்காக வந்து திமுக வந்து ஒன்றுமே இல்லை, உங்களை எல்லாம் விட்டு போயிட்டாங்க. எப்படி சார் இது? நீங்கள் எப்படி இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியல சார். நாங்கள் என்ன அம்பௌண்ட் நிற்கிறோம், தனிமரமா? நாங்கள் தனிமரம் இல்லை சார். எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா குடும்பாட்சின்றாங்க. திமுகவில் குடும்பம் மொத்தமே கழக தொண்டன் முதல் தலைவன் வரை ஒரே குடும்பம் தான் எங்களுக்கு. அதான் இன்னைக்கு நாங்கள் பிரிச்சே பார்த்தது இல்லை. நாளைக்கு கட்சி ஆரம்பிக்க போற அண்ணாமலையே அதான் சொல்றாரு. இல்லை, அவர் அவருக்கு உங்களுடைய பதில் என்ன என்பதை பொறுத்து பார்ப்போம். வணக்கம். மிக்க நன்றி. வணக்கம்.